அன்புமணி பேச்செல்லாம் கேட்டால் சிரிப்பு தான் வருது. மாணிக்கம் தாக்கூருக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன, தேர்தல் வரைமுறைகள் என்ன, கூட்டணியில் தேர்தல் சந்திக்கிறது என்ன, அதில் இருக்கிற கிவ் அண்ட் டேக் என்னன்றது எதுவுமே தெரியாமல் அடுப்பு சும்மா வாய்க்கு வந்தது பேசிடலாமா? அன்புமணிக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கு ஏதாவது பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? தேசிய கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே தமிழகத்துடைய மாநில உரிமைகளுக்கு நேர் எதிராக செயல்படுதுன்னு சொல்றோம். காங்கிரஸ் அரசியல் பண்ணுது இந்த விவகாரத்தில், சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு விமர்சனம் பொறுத்த வரைக்கும் அப்ப மாநில தலைவரா அவர் கேள்வி கேட்க தானே செய்வாரு. தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகம் இழைத்த ஒரு கட்சினா அது காங்கிரஸ் கட்சி தான். நீங்க வரலாற்றில் எங்க வேணாலும் எடுத்து பாருங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் வினோபா பூபதி அவர்கள். வணக்கம். வணக்கம். பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. மீண்டும் அன்புமணி தலைவர் ஆயிருக்காரு. நேற்று நிகழ்வில் அந்த நிகழ்ச்சிகள் பார்த்தோம். பல்வேறு விஷயங்கள் குறித்து அன்புமணி அவர்கள் பேசியிருந்தார். ஐயாவுடைய மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐயா இல்லாத ஒரு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி அரசியலிருந்து நான் துறவரம் போகிறேன் அப்படின்னு சொல்லி. எப்படி பயணிக்க போது பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல்? மிக சந்தோஷமான நிகழ்வு நேற்று, வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு நேற்று நடந்தது. மீண்டும் ஒரு முறை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒருமனதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து, பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. பொதுச் செயலராக திரு வடிவேல் ராமணன் அவர்களையும், பொருளாளராக திருமதி திருகோபாமா அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ஒரு ரொம்ப சந்தோஷமானது. திருப்பி என்ன சொல்கிறது, எல்லாம் ஒத்துமையாக திருப்பி ஏற்கனவே அப்படி தான் இருந்தது. ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, அது சரியாயிடுச்சு. மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் தனி மனிதனாக துறவரம் போயிருக்கலாம். பட் ஐயாவின் அரசியல் தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி அவர்களின் மூலமாக, பாட்டாளி மக்கள் கட்சியின் மூலமாக கண்டிப்பாக மருத்துவர் ஐயா அவர்களின் அரசியல் தொடரும். அவர் தனி அரசியல் ஆலோசனை கண்டிப்பாக அன்புமணி பெறுவார். அவர் கொண்டு வந்த அரசியல் எழுச்சி, அவர் கொண்டு வந்த அரசியல் விழிப்புணர்வு, குறிப்பாக சமூக நீதி விஷயத்தில், சுற்றுப்புற சூழ்நிலை விஷயத்தில், தமிழ்நாடோட முன்னேற்றத்தின் விஷயத்தில் மருத்துவர் ஐயாவின் அரசியல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு தான். இன்றைக்கி நீங்கள் ஒன்றுமே இல்லை, நிழல் நிதிநிலை அறிக்கைன்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். தனியாக ஒரு விவசாயத்துக்குன்னு ஒரு நிழல்நிதி அறிக்கை கொண்டு வந்தோம். இன்றைக்கி தமிழக அரசில் நடைமுறையில் இருக்குது. முதல்ல சுற்றுப்புற சூழ்நிலைக்காக ஒரு தனியாக பாதுகாக்க தனியாக ஒரு அமைப்பு பசுமை தாயகம்னு கொண்டு வந்தோம். இன்றைக்கி அந்த பசுமை, அந்த க்ரீன் அப்படின்றது, ப்ரொடெக்ஷன்றது இன்றைக்கி எல்லா அமைப்புகளும் வந்திருக்கு, எல்லா இடத்துலையும். ஸோ பல விஷயங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முன்னுதாரணமாக, ஒரு எல்லாருக்கும் முன்னாடி சில விஷயங்களை செஞ்சது பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு முக்கியமான காரணம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அரசியல் இருக்குல்ல, அது கண்டிப்பாக தொடரும், காலங்காலத்துக்கு தொடரும். ஐயாவோட நிறைய பேர் டிராவல் பண்ணாங்க, அவங்களெல்லாம் அன்புமணி அரவணைச்சு கொள்வாரா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி. எப்பயுமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸோ அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை மிகப்பெரிய அளவில் பாராட்டுறதுல ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, ஒரு அமைதியாக பொறுமையாக எல்லாரையும் ஒருங்கிணைச்சி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை பொறுமையாக அணுகக்கூடிய அந்த பண்பு, தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்குது. அவர் யாரையும் என்ன சொல்கிறது, விட்டுட்டு அரசியல் பண்ணணுன்ற அவசியம் அவருக்கும் இல்லை. ஸோ அதனால் இதில் யாரை பார்த்தாலும் தெரியும், நீங்கள் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க வெளியில். நீங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியை வழி நடத்தின மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடைய தலைமை பண்பை சொல்லி விளக்கி தான் ஒருத்தவங்களுக்கு புரியணுன்ற அவசியம் இல்லை. சோசியல் மீடியாவில் நிறைய அந்த வாத பிரதிவாதங்கள்லாம் நிறைய நடந்து 2 குரூப்பாக இருந்தபோது இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்தாச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கங்கே அந்த பிரிவுகள் இன்னும் சோசியல் மீடியாவில் ஆளாளுக்கு ஒவ்வொன்று தான் எழுதி. ஒரு சில விஷயங்கள் தவறுதலாக நடக்கிறதும், இல்லை எங்களுக்கு எதிர்ப்பாக சில இருக்கிற அமைப்புகள் வேணும்னு எங்களை மாதிரியே சோஷியல் மீடியாவில் எழுதுறதும் தொடர்ந்து நடக்கும். அது இப்போ இந்த இயக்கம்னு இல்லை, எந்த இயக்கத்துலையும் இருக்கும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு பொதுவாக அதுதான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இப்போ அருள் போன்றவர்கள்லாம் தனியாக நான் கட்சி தொடங்க போகிறேன், இயக்கம் தொடங்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பதா செய்திகள் வருது. அதே மாதிரி காந்தி அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கிற கேள்வி. எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கட்சியை விட்டு நீக்கியாச்சு, ஓகேங்களா? அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கட்சியில் இன்றைக்கி இருக்கிறவங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க தலைமையில் இயங்குவாங்க. குடும்ப விஷயத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதை அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பார்த்துப்பாங்க. கட்சியை வலுப்படுத்தணும், கிளைகள் ஃபுல்லாக நம்ம அதிக இடத்துக்கு நம்ம எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது குறித்துலாம் பேசினார். 2031 நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அதுக்காக எல்லாரும் வேலை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிராமங்கள் தோறும் எல்லாரும் போய் விசிட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி எடுத்துகிட்டு போப்பார் இனிமேல் கட்சியை? ஏன்னா 2031 நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். எப்படி இப்போ அன்புமணியாக இருக்கட்டும், சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும், எப்படி கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க? மருத்துவர் ஐயாவுடைய வழியில் தான் எடுத்துகிட்டு போகணும். என்னென்னா உங்களுக்கு தெரியும், மருத்துவர் ஐயா சொன்னது என்னென்னா, மக்களிடம் செல்லுங்கள்,
அவங்கள்ட்ட போய் பழகுங்க, அவங்கள்ட்டேருந்து சில விஷயத்த கற்றுக்கோங்க. அரசியலே நம்ம மக்கள்கிட்ட தான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. மக்களுக்கு புதிய ஆட்சி தமிழகத்துக்கு வந்திருக்கு. இந்த புதிய ஆட்சி எந்தெந்த விஷயத்தில் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்காங்க, மக்கள் எந்த விஷயத்தில் நல்லதை எதிர்பார்க்குறாங்க அரசுக்கிட்டேருந்து, இல்லை எந்தெந்த விஷயத்தில் அரசு இன்னும் மக்களை திட்டங்கள் போய் சென்றடையலைன்றது மக்கள்கிட்ட போனால் தான் தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பாடத்தை எல்லா இயக்கங்களுக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சிலதை சொல்லியிருக்கு. அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக கிளை அளவில் போயிட்டு கிளை அளவில் அமைப்பை பலப்படுத்துவதற்கு, குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் இயக்கத்திற்கு அதிகமாக பங்கு பெறுவதற்கு கிளையில் போயிட்டு நம்ம அரசியல் செய்யணும், கிளையில் போய் அமைப்பை வளர்க்க வேண்டும், கிளையில் பொறுப்பாளர்களை போட வேண்டும், மக்களுடன் 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களும் அதில் வேலை செய்யணும் அப்படின்றத மருத்துவர் அன்புமணி ராமதாஸனோட நிலைப்பாடு. அதை தான் அவங்க அடுத்த கட்டமாக இந்த மாதத்துக்குள்ளேயே இந்த மாதம்னா வருகிற மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் செஞ்சுட்டு அக்டோபர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக மதுவை ஒழிப்பதற்காக ஒரு நீண்ட ஒரு நடைப்பயணத்தை, மக்கள் இயக்கத்தை, மதுவுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறதுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆணையிட்டிருக்காங்க. ஆல்ரெடி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் 2016 தனிச்சே போட்டிக்கிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி. 2031 நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னா இது என்ன மாதிரியான கால்குலேஷன், என்ன மாதிரியான திட்டம்? ஆந்திராவில் வேற கட்சியை தொடங்க போறேன்னு வேற சொல்லியிருக்காரு. ஆந்திரா மாநிலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு அங்கே இருக்கிற பாட்டாளி சொந்தங்கள் எல்லாம் அங்கே இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சமீபத்தில் ஆந்திர மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த மாநிலத்தில் தற்போதைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் குறிப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸை குப்பம் தொகுதிக்கு அழைத்து பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. குப்பம் தொகுதியில் மட்டும் இல்லை, பெருவாரியான ஆந்திர மாநிலங்களில், ஆந்திராவில் இருக்கிற சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் நிறைய இருக்காங்க. அதனால தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவங்களை பர்சனலாக அழைச்சி அங்கே ஒரு 2 நாள் பிரச்சாரமே பண்ணாங்க. ஸோ அதனால் தொண்டர்கள் அங்கே நிறைய இருக்காங்க. அந்த தொண்டர்களின் கோரிக்கை என்னென்னா, அங்கே ஒரு அரசியல் இயக்கமாக அங்கே வளரணும், அங்கே இருக்கிற மக்களுடைய அரசியல் எதிர்பார்ப்பு, அரசியல் விருப்பம், அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு இயக்கமாக அங்கே இருக்கணுன்றதுக்காக ஆந்திராவில் தொடங்குகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் ஒவ்வொரு நாளுமே ஒரு வாய்ப்பு தான். நம்ம நம்மளுடைய அணுகுமுறைகளில் என்ன அணுகுமுறை நல்லா இருக்குது, எந்த அணுகுமுறையில் மாற்றங்கள் தேவை, அணுகுமுறையில் மக்களை சந்திக்கிற அணுகுமுறையில் சிலது தவறாக இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறது, இல்லை ஏதாவது நிர்வாகிகள் அங்கே பழைய மாதிரியே இருந்தாங்கன்னா அவங்கள மாடர்னாக இன்றைக்கி இருக்கிற தற்காலத்துக்கு தேவையான சூழ்நிலைக்கு அவங்கள மாற்றத்துக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்கறது, இதெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் அப்ரோச். இதைத்தான் அவர் நேற்று பொதுக்குழுவில் அவர் சொன்னார். 31 இப்போ பாமக ஆட்சி. கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்தலும் ஒரு அரசியல் இயக்கம் என்பது தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை அடைந்து எங்களுடைய கொள்கைகளை, எங்களுடைய கோட்பாடுகளை, எங்களுடைய எதிர்கால தமிழகத்தின் இலக்குகளை அடைவதற்கு தேவையான ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 2026 தேர்தலில் மாற்றம் பாசிபிள், நடைமுறை சாத்தியம்ன்றதை காமிச்சிருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட போய் நம்ம அணுகி மக்கள் பிரச்சனைகளை நம்ம பேசணும்னா, மக்களுக்காக போராடிட்டு இருந்தோம்னா, மக்களை உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தினோம்னா தேர்தலில் வெற்றி பெறுவது சாத்தியம்தான். அன்புமணி பேச்செல்லாம் கேட்டால் சிரிப்பு தான் வருது அப்படின்னு மாணிக்கம் தாகூர் சொல்லியிருந்தார். அதற்கான காரணத்தையும் அந்த வீடியோவில் பதிவிட்டிருந்தார். நீங்கள் முடிஞ்சால் இப்போ எம்பி பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு மேகதாது விஷயம் குறித்தோ அல்லது மற்ற விஷயங்கள் குறித்தோ பேசலாமே அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. முதல்ல அவர் எம்பி எந்த கட்சியால் எம்பி ஆனார்? அவரெல்லாம் பேசுகிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? மாணிக்கம் தாக்கூர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தேசிய அரசியல் கட்சியோட மாநில தலைவராக இருக்கார். காங்கிரஸில் அதிகமாக உழைத்து, அதிகமாக மக்கள்கிட்ட சென்றடைந்து, அதிகமாக காங்கிரஸில் மக்கள் செல்வாக்கு பெற்ற பல தலைவர்கள் இருக்காங்க. இவரே ஷார்ட்கட்டில் தான் போய் அந்த தலைவர் பதவியை வாங்கினார். இவர் எப்படி வாங்கினார், டெல்லியில் யார்கிட்ட பேசி வாங்கினாரு, என்னென்ன பண்ணி வாங்கினாருன்னு எங்களுக்கு தெரியும். அரசியல் விஷயத்தில், குறிப்பாக மேகதாது விஷயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகள்கிட்டையும் ஒற்றுமை வேணும்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அரசியல் கட்சிகளோட ஒற்றுமையை தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்க, குறிப்பாக காவிரி உரிமையை மீட்பதற்கு, தமிழ்நாட்டில் எந்த வகையான உரிமைகள் இருக்கட்டும், மாநில உரிமையை மீட்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நாங்கள் அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை ட்விஸ்ட் பண்ணணும். அதை தேசிய கட்சிகளில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுப்புணர்வோடு பேசணுன்றதான் எங்களோட இதுக்கு.
குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் வந்து அவருடைய அரசியல் எங்கேயாவது அவர் அரசியலில் வந்து மக்கள் இயக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? அப்புறம் எப்படி எம்பி எங்கே இருந்திருக்காரு? அவர் எல்லாம் தலைமையில் பேசி, ஓகே, காங்கிரஸ் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும்ல, ஹைகமாண்ட் கல்ச்சரும்பாங்க. காங்கிரஸோட இது ஹைகமாண்ட் கல்ச்சர். ஹைகமாண்ட கூஜா தூக்கி அவங்கள்ட்ட சிங்சா அடித்து அவங்க மூலியமாக தான் இங்கே வருவாங்க. காங்கிரஸ் தொண்டர்கள்ட்ட போய் கேளுங்க இல்லை, உங்களுக்கு. எப்படி வேணா வரட்டும், அவருக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்து எம்பி ஆயிட்டாரு. இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? அவர் நான் சொல்லிட்டேனே, அவர் பேசுறதுக்கான தகுதியே இல்லைன்றேன். ஒரு சாதாரண ஒரு கேள்வி. அதிமுக தொங்கி பாஜக தொங்கி இப்படிதான் எம்பி பதவியே வாங்க வேண்டியதா இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், 4 எம்எல்ஏ இருக்குது எங்களுக்கு. சென்ற முறை அதிமுக வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு, இந்த முறை அதிமுக வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய ஓட்டுக்கள் தேவைப்பட்டது. இந்த முறை அதிமுக 32 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டுக்கள் தான் முக்கியமாக இருந்தது. எங்கள் மக்கள் கூட்டணி ஆட்சியில், கூட்டணி தேர்தலில், கூட்டணி கணக்கில் நாங்கள் அதிகமான ஓட் பேங்க் வச்சுருக்கோம். அது எம்பி ஆகுறதுன்றது வந்து இட்ஸ் அ தேர்தல் அரேஞ்ச்மெண்ட். நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு திருப்பி கிடச்சிருக்கு. இந்த அடிப்படை கூட புரியாமல், இந்த பேசிக்காக காங்கிரஸ்க்கு எதுக்கு இப்போ தாவேக்கா வந்து ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க ராஜ்யசபாவில்? மாணிக்கம் தாக்கூருக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன, தேர்தல் வரைமுறைகள் என்ன, கூட்டணியில் தேர்தல் சந்திக்கிறது என்ன, அதில் இருக்கிற கிவ் அண்ட் டேக் என்னன்றது எதுவுமே தெரியாமல் அடிப்படை சும்மா வாய்க்கு வந்ததை பேசிடலாமா? இப்போ 2 ஆண்டுகளுக்காக ஒரு ராஜ்யசபாக்காக ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க. சிவி சண்முகம் அவருடைய ராஜ்யசபா மெம்பர்ஷிப் வந்து வெக்கேட் ஆனதுக்கப்புறம், ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 வருஷத்துக்காக ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க. யார் அவர்? முதலமைச்சருடைய நெருங்கிய நண்பர், காங்கிரஸும் தாவேக்காக்கும் ஒன்றா வரதுக்கு முக்கியமான நண்பர். மாணிக்கம் தாக்கூர் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அன்புமணிக்கும் மாணிக்கம் தாக்கூருக்கு ஏதாவது பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? மாணிக்கம் தாக்கூர் அரசியல் ரீதியா அவர் என்ன கேட்கிறாரு? நீங்க வந்து தயவோட தான் எம்பி பதவி ஜெயிச்சிருக்கீங்க, அதே நேரத்துல காங்கிரஸ் அரசியல் பண்ணுது இந்த விவகாரத்துல, சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கும்போது அப்ப மாநில தலைவரா அவர் கேள்வி கேட்க தானே செய்வாரு. நாங்க 2 கட்சியுமே சூழ்ச்சி பண்ணதான் சொல்றோம். தேசிய கட்சிகள் 2 கட்சிகளுமே மாநில உரிமைகள், குறிப்பா தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளுக்கு நேர் எதிராக செயல்படுகிறது சொல்றோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முந்தா நாள் கொடுத்த அறிக்கையில கூட மிக தெளிவா சொல்றார், காங்கிரஸ் மற்றும் பாஜக 2 தேசிய கட்சிகளும் தமிழகத்தினுடைய மாநில உரிமைகள், குறிப்பாக காவேரி உரிமைக்கு எதிராகத்தான் இயங்குன்னு சொல்லியாச்சு. அவர் படிக்கல போல இருக்கு. படிக்கல. மாணிக்கம் தாக்கூர் படிக்கல இப்ப இல்லைங்க. காவிரி காப்போம் கரம் காப்போம் ஒரு 3-4 நாள் நடைப்பயணம் போனார் மருத்துவர். இப்ப இல்லை, 2017 கரம் கோர்ப்போம் தாமிரபரணி காப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளின் காப்பாற்றுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் நடைப்பயணம் போயிருக்காரு. இப்போ சமீபத்தில் காவிரி மேகதாது விஷயத்துக்கு ஒரு 2 நாள் நடைப்பயணம் போனாங்க. 2015 பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பி அன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் திருமதி உமா பாரதி அவர்கள் தெளிவாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. மேகதாது விஷயத்தில் தமிழகத்தினுடைய பர்மிஷன் இல்லாமல் அங்கே மேகதாது கட்ட முடியாதுன்னு உமாபாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஷெகாவத்துன்னு இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் அவரும் பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசியிருக்கார். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு இருந்த இணையமைச்சர், நீர்வளத்துறை இணையமைச்சர் தவறான ஒரு தகவலை கொடுத்துருக்காருன்னு ஒரு அறிக்கை விட்டாச்சு. இதை எதையுமே படிக்கல யார்? மாணிக்கம் தாக்கூர். படிக்கணும்ல. மேகதாதுன்னு ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லுங்கள் சார் அவரை. நீங்கள் அவர் பேட்டியெல்லாம் பாருங்களேன், மேகதாட்டு அப்படின்னு என்ன பண்ண முடியும், மேகேதாட்டு அப்படின்னு ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூட தெரியாது அவரால். யாருக்கு? நான் தவறாக சொல்கிறேன்னு சொல்லல, அவரால் அது கூட முடியல. அவரால் ஏதோ இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கார், விளம்பரத்துக்காக யாரையாவது பிடிச்சிட்டு இது பண்ணணும். அவர் வந்து கூட்டணி கட்சியாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அவர் தரக்குறவாக பேசுகிறாரு. அவர் வந்து எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் எல்லாரையுமே தரக்குறவாக பேசுகிறார். அது ஒரு ஏதோ காங்கிரஸ் கட்சி தானாக தொண்டர் பலம் வச்சு ஏதோ தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகிட்டாங்க இல்லை எம்பி ஆனால் நினச்சிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் எங்கே, யாரோட துணையோட வந்தாங்க அவங்க? அதான பிரச்சனை. திமுகவுடைய முதுகில் சவாரி செஞ்சு எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகிட்டு என்னமோ அவங்க பலத்தில் வந்த மாதிரி மாணிக்கம் தாக்கூர் நினச்சிக்கிறாரு. எனக்கு உண்மையாக சொல்லுங்கள், காங்கிரஸ் கட்சியோட ஒரிஜினல் பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாட்டில் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி தமிழகத்திற்கு தொடர்ந்து துரோகம் இழைத்த ஒரு கட்சினா அது காங்கிரஸ் கட்சி தான். நீங்கள் வரலாற்றில் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்கள். மொழி உரிமையாக இருக்கட்டும், நீர் உரிமையாக இருக்கட்டும், கச்சத்தீவு இஷ்யூவாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கு என்ன செஞ்சுருக்காங்க? டி.கே. சிவகுமார் ஏதாவது பேசும்போது ஏதாவது எழுத்து இவர் பேசியிருக்காரா? இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் நிலத்துக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதான் எங்கள் நிலைப்பாடு. உங்கள் நிலைப்பாடு நிலத்துக்கு தண்ணி வேணும். மேகேதாட்டூரில் அணை கட்டலாமா கட்டக்கூடாதுன்னு காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பேசியிருக்காங்களா?
அதுதானே அவங்க நிலைப்பாடு. எங்க தண்ணி பேசி- வேணும்னா எப்படி எங்க அங்க கட்டாம தானே நான் அந்த என்ன தண்ணி கேக்குறேன், வரும். எங்க பேசுங்க? பாராளுமன்றத்துல இத்தனை வருஷம் வந்திருக்காரு மேக்கே இது மாணிக்கம் தாக்கூர், எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்காரா? அவர் பேசும்போது சொல்றாரு, தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சியா இருக்குது. என்ன கட்சியா இருக்குது? 3 முறை தொடர்ந்து நீங்க ஆட்சியில் இருக்க முடியல. 3 பாராளுமன்ற தேர்தலில் நீங்க எங்க போயிருக்கீங்க? 4 மாநிலத்துல வந்து உங்களோட அவங்க கூட்டணி 4 மாநிலத்துல அவங்க வந்து முதலமைச்சரா இருக்காங்க. 4 மாநிலத்தில் இருக்கிறது அந்தந்த மாநில தலைவர்களோட திறமை. காங்கிரஸ் கட்சி ஒரு எத்தனை ஆண்டுகால கட்சி? தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்து என்னைக்கு நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கீங்க? இன்னைக்கு ஏதோ தாவாக்காவோட தயவில் நீங்கள் இன்னைக்கு வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டீங்க, திமுகவோட தயவில் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க, அதனால் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் போராடினது, நீங்கள் ஏதாவது பேச முடியும்? சமூக நீதி விஷயத்தில் நீங்கள் பேச முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை சமூகம் ஏமாந்துருக்காங்கன்னு அவங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து ஏமாத்துறீங்க. ஒரு விளம்பரத்துக்காக மாணிக்கம் தாக்கூர் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட இப்போ தலைவராக இருக்காரு. அந்த விளம்பரத்துக்காக இந்த மாதிரி ஏதாவது யாராவது சரி 1ஆம் தேதி ராகுல் காந்தி வரப்போறதா பேசுறாங்க. என்ன ராகுல் காந்தி ஏன் இங்க வந்து தான் பேசணும், அங்க இருந்து பேசக்கூடாதா? நீட் குறித்து அவர் ஆல்ரெடி பேசியிருக்காருல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் இருக்காதுன்னு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல சொல்லிட்டு நான் போனார்ல. கேட்குறேன், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 2004 2009 வரைக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அது வரைக்கும் நீட் வரல. 2009க்கு பிறகு ஓகேங்களா, அடுத்த ஆட்சி வரும்போது குலாம் நபி ஆசாத் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். காந்தி செல்வன் சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவர் இணையமைச்சராக இருந்தாங்க. இவங்க 2 பேர் இருக்கும்போது தான் நீட் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்தது அவங்களால தான். திமுகவாலையும் காங்கிரஸாலையும் தான், குறிப்பாக ராகுல் காந்தியால் தான் நீட்டே வந்துச்சு. இன்றைக்கி ராகுல் காந்தி சும்மா நீட்டுக்கு என்னமோ இவர் எதிரான மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நீட்டுக்கு எதிர்ப்பாக நீங்கள் வந்து நீங்கள் ஏன் நீட்டை கொண்டு வந்தீங்கன்னு பதில் சொல்லணும்ல. இந்திய அளவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற வரைக்கும் நீட் முடியாதுன்னு இல்லை, கையெழுத்து போடவே இல்லை அவர். தமிழக முதலமைச்சர் அங்கே சிஎம் அங்கே போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துச்சு. இதன் அடிப்படையில் டிகே சிவகுமார் அவர்களும் பதில் கொடுத்தாரு. ஆமாம், எங்கள் தலைமைச் செயலகத்துக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. அதே நேரத்தில் அவரும் எங்கிட்ட பேசினார். நாங்கள் வரவேற்கிறோம், எங்களுடைய நிலைமையை காட்டுறோம் அப்படின்னு வந்து டிகே சிவகுமார் சொல்லியிருக்காரு. அப்போது முதலமைச்சர் இங்கே போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அன்புமணி கூட வந்து சொல்லியிருந்தார். ஏன் போகக்கூடாது முதலமைச்சர்? முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சில தரவுகளோட சில நியாயங்களோட சில விஷயங்களை சொல்கிறார். அந்த விஷயத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட், அதாவது மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற நதி நீர் பகிர்வில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி அணுகணும்னு நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது. ஆர்டிகிள் 262 என்ன சொல்கிறான்னா, ஆணைகள் அமைத்து ஒரு சட்டம் இயற்றி அந்த சட்டத்தின் மூலியமாக ஒரு ஆணையம் அமைத்து அந்த ஆணையத்தின் மூலியமாக 2 மாநிலங்களுக்கோ அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கோ இடையில் இருக்கிற நதிநீர் பிரச்சனையை தீர்வை காணணும். இது வந்து கோர்ட்டு, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் மூலிமா தீர்வு காண முடியாது, இது டெக்னிக்கல் மேட்டரு. அதனால் ஆணையங்கள் மூலிமா நீங்கள் பண்ணுங்கன்னு. அதன்படி தான் நம்மளுடைய மைசூர் மாகாணத்துக்கும் மெட்ராஸ் மாகாணத்துக்கும் இருக்கிற அந்த அக்ரிமெண்ட் இருக்கும். உங்களுக்கே தெரியும் அந்த அக்ரிமெண்ட் எத்தனை வருஷம், 1894 1924 இத்தனை அக்ரிமெண்ட் போய் அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அதை புதுப்பிக்காமல் போனதுனால அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வந்து பிட்வீன் 1970 to 1980 இதை வந்து அன்னைக்கு இருந்த திமுக அரசு சரியாக என்ன பண்ணல, அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி இந்த தீர்வை பற்றி ஒழுங்காக செய்யாதனால 3 அணையை கட்டிட்டாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போனால் அரசியல் ஆகிடும். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த காவேரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபுனலே கொண்டு வரப்பட்டுச்சு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் கொண்டு வந்தது. அந்த ஆணையம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. ஓகேங்களா, அது முதல்ல இன்ட்ரம் ஆர்டர் அவார்டாக இருந்தது, அப்புறம் ஃபைனல் அவார்டாக இருந்தது. 2007 தான் அது கிடச்சிது. 2007க்கு அப்புறம் திருப்பி சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஃபைனலாக 177 டிஎம்சி 25 டிஎம்சி இதுதான் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நதிநீர் பகிர்வில் வர்ற பிரச்சனையில் நீங்கள் மைசூர் மாகாணத்துக்கும் மெட்ராஸ் மாகாணத்துக்கும் உள்ள அந்த அக்ரிமெண்ட்லேயே மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, மைசூர் மாகாணத்தின் இருக்கிற அந்த நதி காவேரி நதியில் ஏதாவது அணை கட்ட வேண்டும் என்றால் மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து பர்மிஷன் வாங்கினா தான் கட்ட முடியும்னு அந்த அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் செல்லுன்னு சுப்ரீம் கோர்ட் 2 தடவை இல்லை 3 தடவை இல்லை பல தடவை சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அக்ரிமெண்ட் படி தான் நீங்கள் இருக்கணும். அப்போ மைசூர் மாகாணம்னா இன்றைக்கி இருக்கிற கர்நாடகா மாநிலம், மெட்ராஸ் மாகாணம்னா இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு. இப்போ இந்த அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. அதை சுப்ரீம் கோர்ட்டும் ஏற்றுருக்காங்க. சரிங்களா, CWDT அதாவது ட்ரைபியூனல் அவார்ட்லேயும் அந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கணுன்னு இருக்குது. இப்போ என்னென்னா, ஒரு லீகல் மேட்டரை நம்ம செட்டில் ஆயிடுச்சு. 177.25 அந்த டிஎம்சி தண்ணியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருது, கர்நாடகா. அதுக்கு ஒரு ஆணையம் வச்சுருக்கோம், அவங்களும் அதை வந்து உறுதிப்படுத்தணும். ஆனால் இப்போ நம்ம கேள்வி கேட்டதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேட்ட கேள்வியில் இந்த மாதத்துக்கு வர வேண்டிய நீரை கூட அவங்க கொடுக்கல. இன்றைக்கி மேகதாட்டுல அணை கட்டாத போதே
நமக்கு கொடுக்க வேண்டிய நதிநீரை கொடுக்கல, பகிர்வுபடி கொடுக்கல. இன்றைக்கே கொடுக்காதவங்க நாளைக்கு மேகேதாட்டுல கட்டினதுக்கு அப்புறம் கொடுத்துருவாங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழக அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு, அதன் முதலமைச்சர் போய் இந்த காவிரி நீர் ஆணையம் கொடுத்த தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பின்படி நீங்கள் தண்ணியை கொடுங்கன்னு வேணால் கேட்கலாம். மேகேதாட்டுல கட்டணுமா வேணாமான்னு போய் பேசக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட்டு ப்ளஸ் அவார்டை பேஸ் பண்ணி நீங்கள் தண்ணி கொடுங்கன்னு பேசலாம். ஆனால் மேகேதாட்டுல அணை கட்டலாமா வேணாமான்னு பேசுறது இருக்குல்ல, அது அணை கட்டலாம், அணையே வேணான்னு சொல்கிற நாம அதை பற்றி பேசணும்னா அப்போ என்ன அர்த்தம்? பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம். பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணணுன்றது நீங்கள் அனைத்து கட்சி கட்டத்தை கூட்டுங்க. தாவேகாவோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது தமிழகத்தினுடைய பிரச்சனை. குடிநீருக்கே பிரச்சனையாயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? குடிக்கிறதுக்கே காவேரியில் தண்ணி இருக்காது. இன்றைக்கே நீங்கள் 2 நாள் நியூஸ் பார்த்தீங்கன்னா திருச்சியில் காவேரியில் தண்ணியே இல்லைன்னு பேசுகிறாங்கல்ல. நாம் வந்து தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருச்சி மாவட்டம், ஓகேங்களா, இதெல்லாம் அக்ரிகல்ச்சரை தாண்டி குடிநீருக்காக இருக்குது காவேரி. நீங்கள் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் மேகேதாட்டுக்காக பேச போனீங்கன்னா ஒரு லீகலி செட்டில்டு பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுமே தவிர திருப்பி நெகோசியேஷனுக்கு போகக்கூடாது. போனீங்கன்னா ஆஸ் இஃப் யூ ஆர் அக்செப்டிங் த வெரி கான்செப்ட் ஆஃப் மேகேதாட்டு டேம் which is against the rights of Tamil Nadu people. இதைத்தான் வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் பண்ணுங்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லட்டும். நீங்கள் போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்து, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகளையும் கூட்டு போயிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்து நீங்கள் விளக்கம் கேட்கணும். இந்த மாதிரி பாராளுமன்றத்தில் தவறுதலாக ஒரு மத்திய நீர் அமைச்சர், இணையமைச்சர் வந்து தவறாக தகவல் கொடுத்துருக்காரு, அதை சரி பண்ணணும். மேகேதாட்டுல வந்து இவங்க டேம் கட்டுவோன்னு திருப்பி கர்நாடகா பேசிகிட்டு இருக்காங்க, அது தவறு அப்படின்றத போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லணும். ஆல்ரெடி கடிதம் எழுதியிருக்கிறார்ல, பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு, மத்திய இணையமைச்சர் தவறாக பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறலாம் கடிதம் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்குல்ல. சிம்பிளுங்க. அனைத்து கட்சி கூட்டன்றது இவர் 107 எம்எல்ஏ தான் வச்சிருக்காரு. யார்? சிஎம் விஜய். அவங்க கட்சி 100, மீதி எவ்வளோ இருக்குது? மீதி எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் தானே. அவங்க எல்லாரோடைய உணர்வுகளையும் கேட்கணும்ல, அவங்க எல்லாரோடைய விருப்பம் என்னன்னு கேட்கணும்ல. இது ஏன்னா இது தமிழ்நாட்டில் இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்ல, ஒத்துமையாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கோன்றதை அங்கே காமிக்கணும். பேச்சுவார்த்தைன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் உங்களுடைய லீகலி செட்டில்டு பிரின்சிபல்ஸை திருப்பி ஓப்பன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட நம்மளோட உரிமைகளை தாரவாக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதை நம்ம ஒத்துக்கவே கூடாது. ஸோ பேச்சுவார்த்தை என்பது மாதம் எவ்வளோ தண்ணி கர்நாடகா விடணும் அப்படின்றதுக்கும் ஒரு தனியாக அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பின் மூலியமாக நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலையை தவிர, நீங்கள் போய் புதுசாக ஒரு மேகேதாட்டில் ஒரு டேம் கட்டலாமா அப்படின்றது இருக்குல்ல, கட்டக்கூடாதுன்னு தான் நம்ம நிலைப்பாடு. தமிழ்நாட்டு கட்டினா இங்கே ஒரு சொட்டு தண்ணி வராது, கட்டினா இங்கே குடிக்க தண்ணி கிடையாது, இங்கே கட்டினா விவசாயம் பண்ண தண்ணி கிடையாது. இப்போவே 3 போகம் வளர்த்து, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் 3 போகம், 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 போகம், இப்போ ஒரு போகத்துக்கே படாத பாடு பண்ணுறாங்க. குறுவையிலே தண்ணி இல்லாமல் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நாளைக்கு சம்பாக்கு என்ன பண்ணுவாங்க? தாளடிக்கு என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கணுமா? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எல்லாருடைய ஒற்றுமையாக இருக்கும், நாங்கள் ஒத்த கருத்தில் இருக்கோம்னு காமிக்க வேண்டிய பொறுப்பு தாவேகாவுக்கு இருக்குது, தாவேகாவுடைய தலைமையிலான அரசுக்கு இருக்குது, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருக்குது. டிவிகே அரசாங்கத்தினுடைய இந்த 80 நாள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? இந்த 80 நாள் ஆட்சியில் இது மிகுந்த குறைவான காலம், மிக குறைவான ஒரு ஆட்சியை வந்து நம்ம வந்து அதுக்கு மார்க் போடுறதோ இல்லை அது வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறதோ ரொம்ப குறைவான காலம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் மாற வேண்டும், திமுகட்டேருந்து அது வெளியே வரணுன்றதுக்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 100 நாள் நடைப்பயணம் போனாங்க. புரியுதுங்களா? 100 நாள் நடைப்பயணத்தோட முக்கிய நோக்கமே சென்ற ஆட்சியின் துரோக செயல்கள் தான். சென்ற ஆட்சி 5 ஆண்டு காலம் மு.க. ஸ்டாலின் அவருக்கு தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்லை. கொரோனா காலத்துக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, திமுக இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தமிழக அரசு கொடுத்தாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை மிக மோசமாக, மிக 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 கேவலமாக ஒரு ஆட்சியை நடத்திய காரணத்தினால் அந்த ஆட்சியை தூக்கி போடும். சமூக நீதி விஷயத்தில், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சியில், தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு விஷயத்தில், தமிழக உரிமைகள் விஷயத்தில் வெறும் விளம்பர ஆட்சியாக, ஒரு எந்த விதமான ஒரு ஆரோக்கியமான செயலும் இல்லாமல் சும்மா மக்களை ஏமாற்றிக்கிட்டு சில ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்ததுனால அந்த ஆட்சியை தூக்கி எறியப்பட பெறும் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க, நடைப்பயணம் பண்ணாங்க. அரசியல் தேர்தலே அப்படி தான் சந்தித்தோம். நாங்கள் எங்களுடைய கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறலையே தவிர, ஆனால் திமுக தமிழக அரசுலேருந்து தூக்கி எறியப்பட்டது. இந்த கவர்மெண்ட் எப்படி நடக்குது? திமுகவை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அது ஒரு திமுக தூக்கி எறியப்பட்டது என்பதே ஒரு மிகப்பெரிய
வெற்றி. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி புதுசா வந்து அமைக்கும் போது இல்ல அந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு, இந்த சில மாற்றங்கள் இருப்பதாக இந்த செய்திகள் வருது. கவர்மெண்ட் குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி, பொதுவா எதிர்க்கட்சிகள் குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்கின்றன. இதற்கு முன்னாடி இருந்த தமிழக அரசுகள் அந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரோக்கியமான சில கருத்துக்களை சொல்லும் போது இந்த அளவுக்கு செவிமடுத்து கேட்கல. உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலத்தில் சமூக நீதியின் தொட்டில், சமூக நீதியின் கட்டில், சமூக நீதியின் விளைநிலம்னு சொல்கிற தமிழகத்தில் சமூகம் வாரியாக கணக்கெடுப்பு, அவர்களுடைய பின்தங்கிய நிலையை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும், அந்த டேட்டாவை எடுக்கணும்னு சொன்னப்ப இத்தனை ஆண்டு காலம் எந்த இயக்கமும் அதை பற்றி பேசவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி 1980-89 காலகட்டத்தில் இந்த மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியது அதுதான். பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிநாதமே சமூக நீதி. இதை இன்னைக்கு இருந்த தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் கவர்னர் உரையில் சமூக நீதியாக கணக்கெடுப்பு நடத்தப்படும், பின்தங்கிய நிலைகள் சமூகங்களின் பின்தங்கிய நிலையை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும்னு இதை எடுத்திருக்காங்க. இந்த முடிவு எடுத்திருக்காங்கல்ல, இது மிகப்பெரிய வரவேற்பு. இதுக்கு முழு முதற் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இதற்கு காரணம் மருத்துவர் ஐயா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் உயிரை விட்ட 1987 ஒருவார கால சாலை மறியலில் இடஒதுக்கீடுக்காக சமூக நீதிக்காக உயிரை விட்ட அத்தனை சமூக நீதி தியாகிகளுக்கும் இது சமர்ப்பணம். அந்த வெற்றி இது சாதாரண வெற்றி இல்லை, இது நடைமுறைப்படுத்தப்படணும், நடைமுறைக்கு வரணும். அதனால் சமூக நீதி சரியாக எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது உண்மைதான். இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் சொல்கிறோம், எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை, எதிர்க்கட்சியின் நியாயமான என்ன சொல்கிறது கிரிட்டிசிசத்தை இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்லீஸ்ட் கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்றைக்கி 700 கடைகளுக்கு மேலே தமிழக அரசு மூடியதற்கு, சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசு முன் வந்திருப்பதே பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி தான். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கைகள் இந்த அரசின் மூலமாக வெளிப்பட்டிருக்கு. அதனால் இந்த அரசை இந்த 80 நாளில் எங்களால் ஓகே, இந்த அரசு செவி கொடுத்து கேட்குறாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரியேட்டிவ் கிரிட்டிசிசமை இந்த அரசு கேட்குறாங்க. அதனால தான் இந்த மேகதாது விஷயத்துலையும் நாங்கள் ஆரோக்கியமாக சில விஷயத்த சொல்கிறோம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, நீங்கள் மட்டும் போய் பேசாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர்கிட்ட பேசுறதை விட நீங்கள் போய் பிரதம மந்திரிகிட்ட பேசுங்கன்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.